தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள். முருகனின் பூர்வ அவதாரம். பகுதி 2. சனத்குமாரருக்கும் தாம் பார்வதியை நீக்கி பரமேஸ்வரனுக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பதாக சொன்னதிலும் ஒரு நியாயம் தெரிந்தது. அவருக்கு எவரிடமும் நிர்பயம்தான். அதனால் அந்த நியாயத்தை வெளிப்படையாகவே சொன்னார். கேட்காதவருக்கு ஒன்றை தரக்கூடாது என்று சாஸ்திரம். அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர பார்வதி கேட்கவில்லை. ஆகவே உனக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பேன். நீ மட்டுமாக என்னை எப்படி உற்பவிக்க செய்வாயோ அப்படி செய்து கொள் என்று சுவாமியிடம் சொன்னார். இதை கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக பரம துக்கமாக ஆகிவிட்டது. லோகத்திலுள்ள சமஸ்த ஜீவராசிகளும் அவள் குழந்தைகள்தான் என்றாலும், இது அந்த ஞானாம்பாளுக்கே தெரியும் என்றாலும், இப்படிப்பட்ட ஒரு பிரம்ம ஞானி மறுபடியும் பிறக்கிற போது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை இருந்தது. இவர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினாள். சாஸ்திரங்களில் பதியையும் பத்னியையும் ஒன்றாகத்தான் சொல்லி இருக்கிறது. பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்னியையும் உத்தேசித்துதான். ஆனதால் நான் தனியாக வரம் கேட்க வேண்டும் என்று இல்லை. அவர் கேட்டதாலேயே நீ எனக்கும் புத்திரனாக வரத்தான் வேண்டும் என்று ரைட் கேட்டாள். சனத்குமாரர் யோசித்தார். அம்மா, நீ சொல்வது நியாயம்தான். இருந்தாலும் நான் ஈஸ்வரனிடமிருந்து மட்டும் உற்பவிப்பது இன்னொரு தினிசில் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது. எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்தாலும், அதற்கே நீங்கள் 2 பேரும் எனக்கு இத்தனை டைட்டில் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தில் எனக்கு பக்குவம் வரவில்லை. அதாவது, ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் நாம் பிறப்பதாவது, கர்ப்பவாசம் செய்து கீழ்முகமாக ஜனிப்பதாவது என்று இன்னமும் எனக்கு அருவருப்பாகத்தான் இருக்கிறது. பிரம்ம ஞானிக்கு இப்படி இருக்கக்கூடாதுதான். ஆனால் ஏனோ இருக்கிறதே. அதனால் இதை சொல்கிறேன். ஆகையால் நீ பெரிய மனசு பண்ணி உன் பதி மட்டுமே என்னை ஜனிக்க செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார். ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவில்லை. யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு ராஜிக்கு, காம்ப்ரமைஸுக்கு வந்தார்கள். ஆதியில் பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்திருந்தார். இந்த வர பலத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் பஸ்மமாகி விடுவார். வரம் பலிக்கிறதா என்று பரமேஸ்வரனிடமே பரீட்சை பார்க்க வந்தான் அசுரன். உடனே அவர் அந்தர்தானமாகிவிட்டார். அந்த சமயத்தில் அம்பாள் ஏதோ லீலா நிமித்தம் தன்னுடைய சர்வஜத்வத்தை மறைத்து கொண்டு சாதாரண ஸ்திரீ மாதிரி இருந்தாள். எனவே திடீரென்று பரமேஸ்வரரின் சரீரம் மறைந்ததை பார்த்ததும் அவளுக்கு பகீர் என்றது. பதிவிரதா ரத்னமான அவளால் ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை. அப்போதே அப்படியே உருகிவிட்டாள். யதார்த்தத்திலேயே அவளுடைய சரீரம் உருகி ஒரு ஜலாசயமாக, நீர்நிலையாக ஆகிவிட்டது. அதுதான் சரவண பொய்கை. பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்துடன் வந்ததும் அம்பாளும் தன் திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டாள். இருந்தாலும் அவளுடைய பதிவிரதா தர்மத்துக்கும் பிரேமைக்கும் அடையாளமாக சரவண பொய்கையையும் அழியாமல் இருக்கும்படி அனுகிரகித்தாள். சரவணம் சாட்சாத் இவள் சரீரம்தான். அது இப்போது நினைவுக்கு வந்தது. அதனால் சனத்குமாரர் அடுத்த ஜென்மாவில் பரமேஸ்வர தேஜஸாக ஜனித்து விடுவதென்றும், பிறகு அதை அம்பாள் சரவணம் என்ற தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக்கி தருவதென்றும் முடிவு செய்து கொண்டார்கள். இதன்படியே பிற்பாடு ஈஸ்வரன் தன் நெற்றிக் கண்களிலிருந்து பொறிகளை வெளியிட்டார். சனத்குமாரர் தான் இப்படி ஆர்ப்பவித்தவர். அந்த தேஜஸின் உக்ரத்தை எவராலும் தாங்க முடியவில்லை. முதலில் கங்கை தாங்க பார்த்தாள், முடியவில்லை. அப்போது பிரம்மா அவளிடம், இதை கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்துவிடு என்றார். ஆனானப்பட்ட என்னாலேயே தாங்க முடியாத உக்ர ஜுவாலையை
அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்கும் என்று கங்கை அவரை கேட்டாள். அவர், சரவணம் என்பது சாக்ஷாத் பராசக்தியின் சரீரமாகும், அது ஒன்றாலேயே ஈஸ்வர தேஜஸை தாங்க முடியும் என்றார். இதன்படியே கங்கை செய்ய சரவண பவனாக முருகன் அவதரித்தான். பிறகு சனத்குமாரர் கண்ட ஸ்வப்னப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சமூலம் இருந்த இடம் தெரியாமல் சம்ஹாரம் செய்து சர்வ லோகங்களையும் ரட்சித்தான் இந்த சரவணபவன். அவருக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இதுவே ஷடக்ஷரி, 6 எழுத்து என்று மகாமந்திரமாக இருக்கிறது. சரவணமாக இருக்கும் அம்பாளின் மகிமை. சனத்குமாரர் தான் ஸ்கந்தர் என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலும் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது. அதில் அவரே ஞான பண்டிதர் என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஆனானப்பட்ட நாரத மகரிஷி சனத்குமாரரிடம் ஞானோபதேசத்துக்காக வருகிறார். சகல வேதங்களையும், இதிகாச புராணங்கள், சகல சாஸ்திரங்கள், தேவ வித்யை, பிரம்ம வித்யை, பூத வித்யை, நட்சத்திர வித்யை என்று ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கரைத்து குடித்து விட்டேன். ஆனால் இதனாலெல்லாம் வெளி சமாச்சாரங்கள், மந்திரங்களைத்தான் தெரிந்து கொண்டேனே ஒழிய தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆத்மாவை அறியாததால் துக்கத்தில்தான் இருக்கிறேன். நீங்கள் தான் என்னை தூக்கி அக்கறை சேர்க்க வேண்டும் என்றார் நாரதர். சனத்குமாரர், ஆத்மா எங்கேயோ இருக்கிறது என்று தேடி போக வேண்டியதில்லை. கீழும் மேலும் முன்னும் பின்னும் வலது பக்கமும் இடது பக்கமும் எல்லாம் ஒரே ஆத்மாதான். அதை பற்றியே ஒருத்தன் தியானித்து தியானித்து அதுவாகவே ஆகிவிட்டால் அப்புறம் அதிலேயே அவன் எப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறான். உண்மையான ஸ்வராஜ்யம் தன்னைத்தானே ஆண்டு கொள்கிற இந்த நிலைதான். இவன்தான் ஸ்வராட், உண்மையான சக்கரவர்த்தி. இந்த உத்தம நிலையை அடைய முதலில் ஆகார சுத்தியில் ஆரம்பிக்க வேண்டும். பிறகு படிப்படியாக சித்த சுத்தி உண்டாகி மனசு நன்றாக தியானத்தில் நிலைத்து நின்று எல்லா கட்டுக்குள் தெரித்து விழுந்து ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பான் என்று வழிகாட்டினார். இப்படியாக பகவான் சனத்குமாரர் இருள் கடந்த நிலையை காட்டினார். அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்று பேர். அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்ற பேர் என்று உபனிஷத்து 2 தடவை முத்தாய்ப்பு வைக்கிறது. இருள் கடந்த ஒளி ஞானாக்னி முருகன்தான். அதைத்தான் சாந்தோக்கியம் சொல்கிறது. சாந்தோக்கிய அவஸ்தா, அவஸ்தா என்றால் நிலை தான் ஜண்டவஸ்தா என்ற பார்சி மத கிரந்த தொகுப்பாய் இருக்கிறது. பார்சி மதம் முழுக்க முழுக்க அக்னி வழிபாடுதான். சௌராஷ்டிர தேசக்காரர் ஒருத்தர் அதை ஸ்தாபித்தவர். சௌராஷ்டிரர் என்பதே ஜரோத்துஸ்திரர் என்றாகி இருக்கிறது. சௌரம் என்றால் சூரிய சம்பந்தமானது. சூரியன், அக்னி, காயத்ரி 3ம் சம்புவின் விசேஷ ரூபங்கள் என்று ஆச்சாரியால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில் சொல்கிறார். திருவண்ணாமலையில் அக்னி ஸ்வரூபமாகவே ஈஸ்வரன் இருக்கிறார். சிவாக்னி தான் முருகன். மலையாளத்தில் தீபத்தில் அம்பாளை ஆராதித்து பகவதி சேவை என்கிறார்கள். ஜொலிக்கிற ஞானாக்னியான வேலாயுதத்தை சக்தி சக்தி என்றே சொல்கிறோம். வேதமே முக்கியமாக அக்னி வழிபாட்டு மதம்தான். அக்னி என்ற வார்த்தையோடு தான் வேதம் ஆரம்பிக்கிறது. அக்னி காரியமே ஔபாசனம் என்பது. உபாசனைக்கு இடமாவது ஔபாசனம். உபாசனை என்றாலே அக்னி காரியம்தான் என்று ஆகிவிட்டது. ஔபாசனை 4 வர்ணத்தவருக்குமே உண்டானது. முக்கியமான உபாசனையான அக்னி காரியத்துக்கு சுப்பிரமணியர் அதிதேவதையாக இருப்பதால் தான் அவரை விட்டுவிட்டு பஞ்சாயத்தன பூஜை என்பதில் பிள்ளையார், சூரியன், மகாவிஷ்ணு, அம்பாள், ஈஸ்வரன் ஆகிய 5 மாத்திரம் ஆராதிக்க சொல்வதாக தோன்றுகிறது. முருகன் நம் மதஸ்தரால் நிச்சயம் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பது பஞ்சாயதனத்தை மறுபடியும் உயிர்ப்பித்த அதே பகவத்பாதாள் ஸ்தாபித்த ஷண்மதங்களில் முருக வழிபாடான கௌமாரமும் ஒன்று என்பதிலிருந்து உறுதியாகிறது.
தற்காலத்தில் அக்னி காரியம் குறைந்து மூர்த்தி பூஜை அதிகமாகி இருக்கிறது. சுப்பிரமணிய சம்பந்தமான புராணங்கள், ஸ்தோத்திரங்கள், திருப்புகள் ஆகியன நிறைய பிரச்சாரமாகி பழனி, திருச்செந்தூர், திருத்தணி முதலான க்ஷேத்திரங்களின் உற்சவாதிகள் ஜனங்களை ரொம்பவும் வசீகரித்து இருக்கின்றன. ஆனதால் பஞ்சாயதன பூஜையிலும் சுப்பிரமணியரை சேர்த்து கொண்டு விடுவது உத்தமமாகும். ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அதில் மயூராதிரூடம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் மகி தேவ தேவம் என்கிறார். மகி தேவர் என்றால் பிராமணர். இவர்களால் பூஜை செய்யப்பட வேண்டியவர் சுப்பிரமணியர் என்கிறார். சுப்பிரமணியர் தமிழ் கடவுள்தான், வேதத்தில் இல்லாதவர் என்று சிலர் சொல்வதை கேட்டு வைதிகமானவர்கள் அவரை உபாசிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்றே இதை சொல்கிறேன். இதே புஜங்கத்தில் திருச்செந்தூரில் கடலோரத்தில் விளங்கும் ஷண்முகநாதரை பார்த்து, பராசக்தி புத்திரனே, சமுத்திர கரையில் நிற்கிற நான் சம்சார சமுத்திரத்தின் அக்கறைக்கு பக்தர்களை கடத்துவிக்கிறேன். அலைகளெல்லாம் சமுத்திரத்தில் மடங்கி விழுந்து ஒடுங்கி விடுவதைப் போல் என் சந்நிதிக்கு வருகிறவர்களின் ஆபத்துக்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒடுங்கியே போகும் என்பதை காட்டுகிறாய் என்று மனசு உருகும்படி பாடியிருக்கிறார். குகனை தவிர இன்னொரு தெய்வம் எனக்கு தெரியவே இல்லை, ந ஜானே என்கிறார். கடலிலே அலைகள் எழும்பி அதிலேயே லயிக்கிற மாதிரி சகல ஜீவ ஜகத்தும் பரம சத்தியமாக என்னிடம்தான் தோன்றி என்னிடமே முடிகின்றன என்ற ஞானோபதேசத்தை திருச்செந்தூர் முருகன் சொல்லாமல் சொல்கிறார். நாரதருக்கு ஞானோபதேசம் செய்த சனத்குமாரரிடம் ஈஸ்வரனே தழைந்து வரம் கேட்டு ஞானஸ்கந்தனாக அவரை பெற்று மறுபடியும் அவரிடம் தழைந்து ஞானோபதேசம், பிரணவ உபதேசம் வாங்கி கொண்டார்.